அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் 5 முதல் நவம்பர் 16 வரை நடைபெற இருக்கின்றது. அமீரகவாழ் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இது 3ஆம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது. உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய கவிதைகள், கட்டுரைகள், இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். உலக புத்தக கண்காட்சி சார்ஜா. நம்ம சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் 7, அரங்கம் எண் 10 ZB என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உலக தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தக கண்காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். இடைக்கால உத்தரவு அடிப்படையில் தான் நடத்துறீங்க. இடைக்கால உத்தரவுல என்ன சொல்லியிருக்கு? நீங்க இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. நல்லா எடுத்து படிக்க சொல்லுங்க. அப்படி எதுவுமே நீதிமன்றம் சொல்லவே இல்லை. காப்பீட்டு தொகை வசூலிப்பது குறித்து நீங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைத்து கட்சியிடம் நீங்கள் கருத்து கேட்டு சொல்ல வேண்டும் அப்படின்றது. தன்னை தவிர எந்த அரசியல் கட்சியும் பிரமாதமான பொதுக்கூட்டங்களை, லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொதுக்கூட்டம் நடத்தவே கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட உள்நோக்கத்தோடு இவர்களே காட்டி தராங்க. நீ ஆளுங்கட்சி, நீ பல காலமா ஆளுங்கட்சியா இருந்த, பிஜேபி ஆளுங்கட்சியா இருந்தது, காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தது, அதிமுக இருந்தது. நீங்கள் பல கோடிகளும் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக நீங்கள் டெபாசிட்டை 300 கோடி 400 கோடி வச்சிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு 20 லட்சம்ன்றது சும்மா டீ காஃபி செலவு தூக்கி போட்டு போவீங்க. ஆனால் எங்களை போன்ற மக்களுக்காக தொடர்ந்து வீதிகளிலே தினம்தோறும் போராட்டம் நடத்தக்கூடிய, மக்களோடவே இயக்கம் நடத்தக்கூடிய எங்களை போன்ற இயக்கங்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவாங்க? எங்களுடைய பணபலம் இருந்தால்தான் அரசியல் பண்ணணும். அப்போ ஒன்று பண்ணுங்க, அம்பானி அதானியை கூட்டு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவனை நடத்த சொல்லுங்க. எதுக்கு மற்ற அரசியல் கட்சிகள்? நாங்களும் இதை கடுமையாக எதிர்த்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, எங்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதன் பிறகு புரட்சி பாரதம், அனைத்து கட்சிகளுமே ரோட் ஷோ என்பது வடநாட்டில் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக மோடி அவர்களால் இந்த ரோட் ஷோ தான் வட மாநிலங்களே பல முறை நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் பலன் அடைந்த காரணத்துக்காக இந்தியா முழுக்கும் அதை செயல்படுத்தி வந்தார்கள். அதை தாங்க நாங்கள் சொல்ல வரோம். பணம் இருந்து கோடி கணக்கில் நீ பணம் வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் நான் 20,000 பேர் கூட்டு நான் ரோட்ல நிற்க வைப்பேன் அப்படின்னா அது ஆபத்துங்க, ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அதாவது வழிகாட்டு நெறிமுறை படிவங்களை அந்த உரிய அதிகாரி சூழ்நிலைக்கு ஏற்ப திருத்தவோ மாற்றவோ செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறார். இது எப்படி? உங்களுக்கு வேண்டிய ஒரு ஏசி இருக்கார், ஒரு ஆஃபீஸர் இருக்கார், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அவர் இன்னொரு நான் என்னால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிபந்தனையை சேர்த்து, ஏன்னா திருத்தம் பண்ணலாம், மாற்றம் பண்ணலாம், சேர்த்து இதையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான், இதையும் நீங்கள் நிறைவேற்றினாதான் உங்களுக்கு அனுமதின்னு சொன்னால் நடத்தவே முடியாது கொடுத்தவங்களால. இதை தான் நான் சுட்டி காட்டும் போது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசனுடைய மாநில செயலாளருமான திரு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் நேற்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் மாளிகையில் தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய அனைத்து கட்சிக்கும் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சியோட நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க. அந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொதுக்கூட்டங்கள் அதுக்கெல்லாம் நெறிமுறைகளை வகுக்கக்கூடியது. அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி ஆலோசிச்சிருப்பீங்க. அந்த கூட்டத்துக்கு போயிருப்பீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதன் பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி நம்ம பேசலாம். வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி?
இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த வழக்கோட பின்னணி என்னன்றத கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்றேன். எதனால இதை கூட்டினா, எந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்ட அப்படின்றது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து உடனடியாக வந்து ஒரு தனிநபர் இது போல் சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அதற்கு அரசாங்கம் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறார் உயர்நீதிமன்றத்தில். அது அன்றைய தினம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் அந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரணை செய்து, அந்த வழக்கிலே தனிநபர்களோ வேறு கட்சிகளோ வந்து பிரதிவாதிகளாக இல்லை, வெறும் அரசு மட்டுமே, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி இவங்க மட்டும்தான் அதில் இருந்தாங்க பிரதிவாதியாக. அந்த வழக்கிலே வந்து அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர், அந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மட்டும்தான் வந்து அப்போது ஆஜரானார். அந்த தரப்பை கேட்டுவிட்டு நீதிபதி அவர்கள் அந்த வழக்கிலே தான் திரு அஸ்ரா கார்க் தலைமையிலே சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு டிவிகே அதனுடைய தலைமை பற்றியெல்லாம் பல்வேறு விதமான விமர்சனங்களும் அதில் இடம்பெற்றன. அந்த எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அது உச்சநீதிமன்றம் அந்த விசாரணை, அப்புறம் அந்த எஸ்ஐடியுடைய விசாரணை தொடர்பான உத்தரவு அனைத்தையுமே ரத்து செய்து, இது போன்ற எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று தாக்கல் செய்யப்படும் மனுக்களை ஒரு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது, அது வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கை முதலாவது அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றியது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 27ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியை கொண்ட அமர்வு ஒரு இடைக்கால உத்தரவு, அந்த இடைக்கால உத்தரவிலே அவர்கள் குறிப்பிட்டது 2-3 முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், இதுபோல் கூட்டங்கள் நடத்தும் முன்பு பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த கட்சிகளிடமிருந்து ஒரு காப்பீட்டு தொகை வாங்கலாமா, அந்த காப்பீட்டு தொகை வைப்பு தொகை வாங்கலாமா, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு அரசு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும், இது பற்றி நீங்கள் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அனைத்து சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், இவரிடம் கருத்து கேட்டு எங்களுக்கு உரிய பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அந்த இடைக்கால உத்தரவில் குறிப்பிடப்பட்டு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. எனவே இந்த இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் தலைமைச் செயலாளர் அவர்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் நானும் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்களும் பங்கேற்றோம். இதில் ஒரு என்னது இதில் தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எப்படி வந்து தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கு அனுகூலமாக சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அங்கே டிராஃப்ட் வரைவு ஒரு நெறிக்காட்டு முறைகள் என்று ஒன்று எல்லாருக்கும் வந்து அளிக்கப்படுகிறது. அதிலே முதல் பகுதியிலே இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் வந்து போடப்பட்டு, ஆகவே வைப்பீட்டு தொகை வந்து நீதிமன்றம் வந்து வைக்கலாமா என்று கேட்டிருக்கிறது என்று சொல்லி, நாங்கள் இப்படி ஒரு வைப்பீட்டு தொகை இந்த அதாவது 5000 பேர் என்றால் இவ்வளவு தொகை, 50,000 பேர் என்றால் 1 லட்சம், அதே போல் 2 லட்சம் பேர் வந்தால் வந்து 8 லட்சம், 5 லட்சம் பேர் கூடினால் வந்து 20 லட்சம் போன்ற இது போன்ற வகைப்படுத்தி இப்படி வந்து வசூலிக்கலாமா, நாங்கள் இது வகைப்படுத்தியிருக்கிறோம், இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமே அதுதான். அதில் இல்லை, அதாவது அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை, அதை பற்றி கருத்து தான் கேட்குறாங்க. கருத்து நீங்க சொன்ன கரெக்ட். நீங்க கருத்து தானே கேட்டிருக்கணும். ஆமா, நீங்க எந்த அடிப்படையில் நீங்க எப்படி ஒரு வகைப்படுத்துனீங்க? அது மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாதா என்ன? அதாவது நீங்க நடத்துறது இந்த மாநில அரசு தன்னிச்சையா அந்த கூட்டம் நடத்தல, இடைக்கால உத்தரவு அடிப்படையில் தான் நடத்துறீங்க. இடைக்கால உத்தரவுல என்ன சொல்லியிருக்கு, நீங்க இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. நல்லா எடுத்து படிக்க சொல்லுங்க. அப்படி எதுவுமே வந்து நீதிமன்றம் சொல்லவே இல்லை. காப்பீட்டு தொகை வசூலிப்பது குறித்து நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைத்து கட்சிகளிடம் நீங்கள் கருத்து கேட்டு சொல்ல வேண்டும் அப்படின்றது. இது என்னன்னா, இது இறுதி தீர்ப்பும் அல்ல, உத்தரவும் அல்ல, இது வெறும் அட்வைசரி நேச்சர். அதாவது சில நேரங்களில் அரசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தனிநபராக வந்து எதிர்த்து வந்து உத்தரவு கொடுக்கும். இது மாதிரி கொள்கை ரீதியான விஷயங்கள் முடிவெடுக்கணும், அரசுக்கு வந்து செயல்படுத்தணும், அரசுக்கு நீதிமன்றம் சில அறிவுரைகள் வழங்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யலாம், இப்படியெல்லாம் யோசனைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து விதிமுறை உருவாக்கி கொடுங்க அப்படின்ற யோசனையை சொல்லும்.
அந்த ஒரு யோசனை தான் இது. நீங்க எஸ்ஓபியை ஃப்ரேம் பண்ணுங்க, எஸ்ஓபியில் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்க, நீங்க வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க சொல்லுங்கன்றத அந்த ஒரு உத்தரவு தான் இவங்க என்ன எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, தன்னை தவிர எந்த அரசியல் கட்சியும் பிரமாதமான பொதுக்கூட்டங்களை லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொதுக்கூட்டம் நடத்தவே கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட உள்நோக்கத்தோடு இவர்களே வந்து காட்டி தராங்க. இப்படி நாங்க வந்து ஒண்ணு வந்து ப்ரோபோஸ் பண்ணிருக்கோம். என்ன கெட்ட உள்நோக்கம் இருக்கு? நான் சொல்றேன், நீங்க ஜனநாயகத்தின் அடிவேரையை வந்து நீங்க நாசமாக்க பாக்குறீங்க. அதாவது ரைட் டு அசம்பிள், ரைட் டு ஸ்பீச்ன்றது அரசியலமைப்பு கொடுத்த சட்டம். ஆனால் அதையே நீங்க வந்து ஒடுக்க பாக்குறீங்க. நான் கேட்கிறேன், நீ ஆளுங்கட்சி, நீ பல காலமா ஆளுங்கட்சியா இருந்த, பிஜேபி ஆளுங்கட்சியா இருந்தது, காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தது, அதிமுக இருந்தது. நீங்கள் பல கோடிகளும் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக நீங்கள் டெபாசிட்டை 300 கோடி 400 கோடி வச்சிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு 20 லட்சம்ன்றது சும்மா டீ காஃபி செலவு தூக்கி போட்டு போவீங்க. ஆனால் எங்களை போன்ற மக்களுக்காக தொடர்ந்து வீதிகளிலே தினம்தோறும் போராட்டம் நடத்தக்கூடிய, மக்களோடவே நான் இயக்கம் நடத்தக்கூடிய எங்களை போன்ற இயக்கங்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவாங்க? எங்களுடைய பணபலம் இருந்தால்தான் அரசியல் பண்ணணும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அம்பானி அதானியை கூட்டு வந்து நீங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவனை நடத்த சொல்லுங்க. எதுக்கு மற்ற அரசியல் கட்சிகள்? ஒரே விஷயம், பணம் மட்டும்தான் இருந்தால் அரசியல் நடத்து, இல்லை என்றால் நடத்தாது அப்படின்ற மறைமுக செய்தி தான் நேற்று உணர்த்தப்பட்டது. நாங்களும் இதை கடுமையாக எதிர்த்தோம். நாங்கள் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, எங்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதன் பிறகு வந்து புரட்சி பாரதம், அனைத்து கட்சிகளுமே, அதாவது இது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது எதிர்க்காத 2 கட்சிகள் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தாவேக்காவை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, வரல, அவங்க கூப்பிடல. பிஜேபியுடைய அதுலதான் அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்துடுச்சு கட்சிக்குள்ளேவா? ஆமா, அதுல என்னன்னா, நேரு அவர் என்னன்னா முதல்ல வந்து அது பிஜேபி சார்பில் பேச அழைக்கப்பட்ட அதனுடைய துணைத் தலைவர் துரைசாமி அவர்கள் இந்த மாதிரி காப்பீட்டு தொகை வைப்பு தொகை வைப்பது வேண்டாம், இது வந்து அரசியலுக்கு இது சரிப்படாது, நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டார். அதன் பிறகு பேசி அதே கட்சியின் சார்பில் பேசிய இன்னொரு வந்து ஃபார்மர் டிஜிபி என்று அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவர் பேசும்போது வைப்பீட்டு தொகை குறைங்கன்னு. அப்போ இடைமறித்த அமைச்சர் நேரு கேட்டார், இது என்ன துரைசாமி வேண்டான்றாரு, நீங்க வந்து குறைக்கணும்ன்றீங்க, உங்க கட்சியோட கருத்தை நான் என்னன்னு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்படி பிஜேபி முரண்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க. பாமக என்ன சொன்னாங்க? பாமக கடுமையாக எதிர்த்தார். பாமகனுடைய அதனுடைய பிரதிநிதி பேசும்போது, இது போன்ற அரசியல் கட்சிகளுக்காக வந்து நாங்க நடத்த முடியாத கட்சிலாம் இந்த மாதிரி வைப்பீட்டு தொகை காப்பீட்டு தொகை இவ்வளவு தொகை கேட்டீங்கன்னா பெரிய கார்பரேட்ஸ் மட்டும் தான் நடத்த முடியும், கட்சியில நிறுவனம் நடத்துறாங்க, அடுத்து கட்சி நடத்த வருவாங்க அப்படின்னு சொன்னது பாமக. அதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், பாமக இப்போ 2 பிரிவாக இருக்குது. ஆனால் அதாவது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் செயல்படும் பிரிவுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் பிரிவு கொடுக்கப்படவில்லை. அதனுடைய பிரதிநிதிகள் யாருமே வந்து அங்கே இல்லை. அவர்களுக்கு அதன் பிறகு நான் விசாரித்த பொழுது எனக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல், அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த பிரிவுக்கு அழைப்பிதழே கொடுக்கப்படவில்லை அப்படின்றதான் வந்து எனக்கு சொல்லப்பட்டது. அன்புமணி பிரிவுக்கு அப்ப கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு எனக்கு சொல்லப்பட்ட தகவல், அதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் சார்பில் வழக்கறிஞர்கள் வந்து அரசிடம் கடுமையாக புகார் மனு தெரிவிச்சாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா பாலு போன்றவங்க எப்பயுமே பங்கெடுப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வு. பாலுக்கு அழைப்பாக அன்புமணி ராமதாஸ் பிரிவுக்கு அழைப்பு இல்லை. ஆனால் பாமக பாலு அவர்கள் அது பங்கேற்கவில்லை. அவர் தான் வந்து அதன் பிறகு அதிகாரிகளை சந்தித்து கடுமையாக வந்து எங்களுக்கு அழைப்புதல் கொடுக்காதது பெரிய சட்டவிரோதம், நாங்கள் தான் உண்மையான பாமக என்று சொல்லியதாக நான் கேள்விப்பட்டேன். சரி சரி சரி. இப்படி யாரும் ஆதரிச்சாங்க? ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, அவர்கள் எதிர்க்கவே இல்லை. இறுதியாக அதன் சார்பில் கலந்து கொண்ட அதனுடைய தலைவர் RS பாரதி அவர்கள் இறுதியாக சொன்ன 2 வார்த்தைகள் என்னவென்றால், எனவே அரசு எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். அதன் பிறகு இப்படி பாஜக இப்படி ஒரு நிலைமை எடுத்தது. காங்கிரஸ் அதை பற்றி வந்து அவர்கள் வந்து அதை ஆதரிக்கவில்லை, அவர்கள் வந்து அதை வந்து எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அதை தவிர்த்து அனைத்து கட்சிகளுமே, அதாவது சிபிஐயுடைய மாநில தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிட்டார். மொஹிசனுடைய அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டையும் வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி, அவர் வந்து இது ஜனநாயக விரோதம்,
ஒரு ஜனநாயக நாட்டில் கூட்டம் கூடுவதும் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு பரப்புரை மேற்கொள்வதும் இதை ஒட்டுமொத்தமாக நீ காவல்துறையினுடைய வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு போவது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை அவர் வந்து சுட்டிக்காட்டினார். ஏனென்றால் ஜனநாயகம் என்பது அதற்குள்ளே தான் காவல்துறை, இராணுவம், நிர்வாகத்துறை அனைத்துமே உள்ளடக்கியுள்ளது. ஆகவே நீ ஒட்டுமொத்தமாக ஒரு துறையிடம் ஒப்படைப்பது இது ஒட்டுமொத்தமான ஜனநாயகத்தை வந்து பாழ்படுத்தும் என்பதையும் அவர் வந்து குறிப்பிட்டார். அதேபோல் சிபிஎம்மிலிருந்து பேசிய தலைவரும் அவர் குறிப்பிடும்போது இந்த தீர்ப்பு அதாவது உயர்நீதிமன்றம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தால் கூட நீங்கள் அதை உச்சநீதிமன்றத்தை சென்று நீங்கள் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்து அந்த தீர்ப்பை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற கருத்தையும் வந்து சொன்னாங்க. ஆகவே நாங்கள் வந்து என்னென்னா ஒரு மிக முக்கியமான கருத்தும் நாங்கள் வந்து முன் வச்சோம். மிக முக்கியமான மற்றொரு கருத்தையும் வந்து இது இந்த வைப்பீட்டு தொகை என்பது கூடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் இது எந்த அடிப்படையில் நீங்கள் உருவாக்கினீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இதை இப்படி வந்து நீங்களா வந்து கேட்டகரைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்தால் இவ்வளோ அமௌண்ட் சொல்லி நீங்களா இப்படி வந்து கொண்டு வர்றது அடிப்படையற்றது. நீதிமன்ற உத்தரவில் அப்படியான எந்த விதமான சாராம்சம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய பிறகு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் வந்து குறிப்பிட்டோம். ரோட் ஷோ என்பது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். அது தமிழக அரசியல் கலாச்சாரமே கிடையாது. எந்த காலகட்டத்திலும் அதாவது ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் இது மட்டும்தான் வந்து பேரணி, இது மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் கலாச்சாரம். ஆனால் ரோட் ஷோ என்பது வடநாட்டில் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக மோடி அவர்களால் இந்த ரோட் ஷோ தான் வட மாநிலங்களே பல முறை நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் பலன் அடைந்த காரணத்துக்காக இந்தியா முழுக்கும் அதை வந்து செயல்படுத்தி வந்தார்கள். ஆகவே இந்த ரோட் ஷோ என்பது பெரும் செல்வந்தர்களான கட்சிகள், அதாவது மிகப்பெரிய பணபலம் கொண்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே நடத்தக்கூடியது. 2 கட்சி தான் நடத்துது இங்கே தமிழ்நாட்டில். திமுக நடத்துது, அடுத்து பாஜக நடத்துது. எனக்கு அதன் பிறகு வந்து மற்ற கட்சிகள் எதுவும் வந்து அது வந்து அதிக கவனம். ரோட் ஷோனா என்ன? இப்போ தாவேகால விஜய் பண்ணது ரோட் ஷோவா? எது ரோட்? கண்டிப்பா ரோட் ஷோ தான். அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து சேருறதுக்கு முன்னாடி நீங்களும் தான் பண்றீங்க. 2024 தேர்தல் பரப்புரையின் போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இடத்துக்கும் போவாரு. நான் போய் பேட்டி எடுத்தேங்க நாமக்கல் பரப்புரையில, அது வித்தியாசம் போனாரு. நான் சொல்ல தேர்தல் அல்லாத காலங்க, அது தேர்தல் காலத்தில் உரிய தேர்தல் கமிஷனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் காவல்துறை வந்த பிறகு நாங்கள் தேர்தல் ஆணையம் தான் அந்த உரிய அனுமதியை கொடுக்கும். அது பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து பேசுறது இன்னொரு பாயிண்ட் ரோட் அது டிராவல் பண்ணிடுவாங்க. மக்களை 2 பக்கமும் நீங்க வரிசையா நிக்க வச்சு இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் பண்றதை மட்டும் பாருங்க. அதுதான் ரோட் ஷோ. எடப்பாடி பழனிசாமி பண்றது ரோட் ஷோ கிடையாது. அவர் வந்து அதுல வந்து அதிகமா அவங்க பண்ணதே கிடையாது. அவங்க இப்போ அவர் போன கூட்டத்திலோட ஒரு பாயிண்ட்ல போய் நின்று பேசுவாரு. அந்த பாயிண்ட்ல தான் மக்கள் கூடுவாங்க, அது அவர் பேசுவார். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 தலைவர்களும் ரோட் ஷோ என்பது இருபுறமும் நடந்து போறது, மக்கள் கூட கை காட்டுறது, மக்கள் வந்து கை கொடுக்குறது, அவங்களோட செல்ஃபி எடுக்கிறது, அதாவது தங்களுடைய மக்கள்கிட்ட நமக்கு மிகுந்த ஆதரவு இருக்கதா ஒரு போலி தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்கும் ஒரே நோக்கத்துக்காக தான் ரோட் ஷோவை திமுகவும் சரி பாஜகவும் சரி நடத்துது. முதல்ல ஆரம்பிச்சது பாஜக வட மாநிலங்கள், அதை அப்படியே காப்பி அடிக்க தான் திமுக பாஜக மாடலை காப்பி அடிக்கிறது. அதாவது இது சக்சஸ்ஃபுல் மாடலா இருக்கு, இது இதனுடைய பின்விளைவு என்ன, இது எது பத்தியும் கவலைப்படாது. எங்களுக்கு தேவை ஓட்டு வாங்கணும், ஆட்சியில் இருக்கணும், நாங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்கணும். இது மட்டும் தான் திமுக ஒரே நோக்கம், அடிப்படை நோக்கம். வேற எந்த விதமான நோக்கம் இல்லாத ஒரு கட்சி அது. ஆகவேதான் ரோட் ஷோ மு.க. ஸ்டாலின் அவர்களும் மோடி போன்றவர் மட்டும்தான் நடத்த முடியும். ஏன்னா பணம் கொடுத்து ஒவ்வொரு லாரியா கொண்டு வந்து மக்களை வந்து நிப்பாட்டக்கூடிய பொருளாதார வசதி 2 கட்சி மட்டும்தான் இருக்கு. வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் மக்களை நம்பி மக்களுக்காக உழைக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. ஆகவேதான் நாங்கள் மிக கடுமையாக, நாங்கள் மட்டுமில்ல விசிகா மற்றும் வந்து தமிழக வார்மை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அனைத்து கட்சிகளுமே ரோட் ஷோ என்பது இப்படியான ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி என்பதால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். எதிர்க்காத 2 கட்சி சொல்லுங்க பார்ப்போம். திமுகவா? பாஜக. அதிமுக என்ன பண்ணாங்க? அதிமுக அவர்கள் இது குறித்தான கருத்தை தெரிவிக்கல. நாங்கள் வந்து ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது நாங்கள் வந்து பலமுறை வந்து எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கறது இல்லை, நாங்கள் போய் கேட்கும்போது நாங்கள் அலைக்கழிக்கப்படுகிறோம், எங்கள் கட்சிக்கு வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரியுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது அப்படின்றது பொதுவாக தான் அவர் பேசினார். முதல்ல விஷயத்துக்கு என்ன பண்ண சப்போர்ட்டாக எதிர்ப்பா அவங்க? ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வைப்பு தொகையை அவங்க எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க.
அது வந்து அப்படியான விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன், அது சரி, இந்த 2 கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் வந்து அது வந்து மிக கடுமையாக எதிர்த்தோம். அப்போ ரோட் ஷோ என்பதே என்னன்னா வந்து இது வந்து மிக ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இல்ல ரோட் ஷோல அவங்களுக்குலாம் கூட்டம் வருதுன்னு உங்களுக்குலாம் பொறாமையா? விஜய்க்கு கூட்டம் வந்துருது உங்களுக்கு பொறாமையா? விஜய் விட்டுருவோம், உதயநிதி கூட்டம் வருது உங்களுக்கு பொறாமையா? நல்லா கரெக்டா வந்துட்டீங்க. நான் சொல்ல நினைக்க நீங்களே பாயிண்ட் வந்துட்டீங்க. உதயநிதிக்கு வருவது கூட்டமா, தன்னிச்சையாக வர கூட்டமா? கூட்டம் எங்க டெபுட்டி சிஎம் இருக்கட்டும், அவர் ஒன்றும் ஜார் மன்னர் கிடையாது. ஒரு டெபுட்டி சிஎம் ஒரு சிறந்த நடிகராக டெபுட்டி சிஎம்மாக உருவாக்கப்பட்டவர். தானா வந்து கடும் உழைப்புல அப்படியே வந்து தன்னிச்சையா வந்தவர்ல மக்கள் ஆதரவு தெரிவிச்சு இவர் தான் வரணும்னு எம்எல்ஏ ஆனாரு. இருங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்டு எம்எல்ஏ ஆனாரு. அப்படிதானே ஆனாரு. அந்த எம்எல்ஏ மட்டும் தானே, எம்எல்ஏ பதவி மட்டும் தானே இருந்திருக்கும். மக்களால் தேர்வு செய்யப்பட்டு 233 பேர் எம்எல்ஏ இருக்கான். அந்த கட்சியிலே கிட்டத்தட்ட 132 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க. ஏன் அவங்கள ஒருத்தரோட நீ ஆக்கலாமே? அதனால தான் சொல்ல உருவாக்கப்பட்ட தலைவர். அது உள்ள இப்போ நம்ம போக வேண்டாம். சரி சரி, இப்போ உதயநிதிக்கு வர்றது நீங்க நம்புறீங்க இன்னும். அது வந்து இயற்கையாகவே தன்னிச்சையாக மக்கள் ஐயோ இவ்வளோ நன்மை பண்ணிட்டாரு, இப்படி மாபெரும் தலைவராக வந்துட்டாரு, இவரை நம்ம போய் வந்து நேரில் பார்க்கணும், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவரை எப்படியாவது பார்த்துணுன்னு அப்படி தன்னிச்சையாக எழும்பி வராங்க. அப்படிதான் சொல்றாங்க திமுக. அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஐடிவிங்க திமுக ஐடிவிங்க ஃபாலோ பண்ணினா அப்படிதான் அவங்க மனசை தோணும். சரி விடுங்க, அவர் இளம் வயது சின்ன வயசு, அவர் இப்போ வந்திருக்காரு, விட்டுருவோம். தந்தையார் மு.க. ஸ்டாலின், அவருக்கு எப்படி கூட்டம் வருது? மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் போறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கட்டும். முதலமைச்சர் என்பது மட்டும் நான் அந்த கொஸ்டின் உள்ளே வரல. அவர் முதலமைச்சர் இல்ல நானா சொல்றேன். அதுக்கு அவர் மக்கள் நீங்க சொல்றீங்கல்ல மக்கள் வராங்கன்னு, அந்த மக்கள் எப்படி திரட்டப்படுகிறான்னு நான் சொல்றேன். அந்த மக்கள் அவங்க விருப்பப்பட்டு வர்றது கிடையாது. அவங்களா இவங்க வந்து நான் தான் சொல்றேன், தனக்கு இந்த ஆட்சி மேல் மக்களுக்கு மிகுந்த வந்து நம்பிக்கையும் மிகுந்த ஆதரவும் கொடுக்குறாருன்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குவதற்காக லாரியிலையும் வேன்லையும் பஸ்லையும் கொண்டு வந்து 2 பக்கம் மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் போகும்போது முதல் நாளே மாவட்ட செயலகமாக ஏற்பாடு பண்ணி அவளுக்குரிய பணம் காசு எல்லாத்தையும் கொடுத்து 2 பக்கம் மக்கள் நிற்க வச்சு நீங்கள் அங்கே பாருங்கள், அந்த மக்கள் வந்து கூட்டம் முடிஞ்ச பிறகோ இல்லை கூட்டத்துக்கு முன்னாடியோ எந்த விதமான எழுச்சியோ எந்த விதமான ஒரு வந்து அவர்கிட்ட வந்து எந்த ஒரு தன்னெழுச்சியாக வந்தவனுடைய அவனுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும். காசு கொடுத்து கூட்டம் வந்த நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். ஆகவே இந்த ரோட் ஷோ நடத்துவது பல கோடிகளை செலவு பண்ணி இந்த 2 கட்சிகள் மட்டும்தான். நாங்கள் அதனால தான் கடுமையாக எழுத்தோம். இந்த ரோட் ஷோன்றது நீங்கள் வந்து முற்றிலுமாக தடை செய்யும். அனுமதி கொடுக்கறதா இல்லையான்ற பிரச்சனையே கிடையாது. இது ரோட் ஷோன்றது முற்றிலும் தடை செய்யப்படுது. ஏன் தடை பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன வெளிப்படுதுன்னா உங்களால என்ன ஜீரணிச்சுக்க முடியலன்னா அவங்க துட்டு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வராங்க, எங்களால முடியல சோ வேணாங்க இதான் சொல்லுவீங்க. மக்கள்கிட்ட துட்டு கொடுத்து கூட்டு வரதை நீங்க ஆதரிக்கிறீங்க, அது ஜனநாயகம்ன்றீங்க. நான் கேட்கிறேன், இருங்க நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க தான் சொன்னீங்க, ஆரம்பிச்சு நீங்க தான். அப்போ அவங்க வந்து காசு இருக்கிற அத்தனை பேரும் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜனநாயகத்துல காசு மட்டும் தான் முக்கியன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க. அது ஆபத்து. அதான் நான் சொல்ல வரேன். அதை தாங்க நாங்கள் சொல்ல வரோம். பணம் இருந்து கோடி கணக்கில் நீ பணம் வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் நான் 20,000 பேர் கூட்டு வந்து நான் ரோட்ல நிற்க வைப்பேன் அப்படின்னா அது ஆபத்துங்க. ஜனநாயகத்துக்கு ஆபத்து. பணம் கொடுத்து ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு தேர்தலையும் பணம் கொடுத்தா வந்து ஜெயிக்கிறீங்க. அப்ப ரோட் ஷோ பண்றத ஆதரிக்கிறதா திமுக ஆதரிக்க? நான் தான் சொல்றேன், கடைசியில் அவர் ஆர்எஸ் பாரதி அவர் கடைசியா முடிக்கும் போது அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க அரசாங்கங்க. அவர் என்ன எதிர்பாரா? நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லைங்க நீங்க இப்போ இந்த டிராஃப்ட் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இது எப்படி நீங்க காப்பீடு வைப்பீட்டு தொகையெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு அவர் பேசுவாரா? ஏன்னா தலைமைச் செயலாளர்ல இருந்து அந்த அமைச்சர்ல இருந்து யாருடைய வந்து தேர்வு? அது அவங்களுடைய வந்து அரசாங்கம். ஆகவே அவர் சிம்பிளாக அதை முடிச்சுப்பார். அப்போ அவர் ரோட் ஷோ ஆதரிக்கிறார், வைப்பீட்டு தொகை ஆதரிக்கிறார், அங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து அம்சங்களும் ஆதரிக்கிறார். இது மட்டும் இல்லைங்க அருள், மிக ஆபத்தான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஒட்டு மொத்தமாக இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஜனநாயக அமைப்பை காவல்துறையுடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் உள்ள கொண்டு போய் சொருக்கிறாங்க, அதை கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஒரு விஷயம் அதில் இதர அம்சங்களும் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இதர அம்சங்களில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே காவல்துறைக்கு இருக்கக்கூடிய கூடுதல் அதிகாரங்கள் அவை யாவற்றையும் இந்த நெறிமுறையில் கட்டுப்படுத்தாதுன்றாங்க. சரி, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், ஏற்கனவே இருக்கிற அதிகாரங்கள்லாம் ஓகே, எக்ஸிஸ்டிங் பவர்ஸ் அதை வந்து இது வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னால் ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்க, கூடுதல் அதிகாரங்களை நான் சொன்னேன், நீ கிளாரிஃபை பண்ணுங்க, இது என்னங்க கூடுதல் அதிகாரங்கள்? காவல்துறைக்கு சட்டம் கொடுத்துருக்க அதிகாரம் தான் கூடுதல் அதிகாரம். என்னன்னு எனக்கு புரியலைங்க. நீங்கள் அதுக்கு மௌனம், பதில் இல்லை.
இதை விட மிக மோசமான இன்னொரு விஷயம் அதில் இருக்குது, இதர அம்சங்களில். அதாவது வழிகாட்டு நெறிமுறை படிவங்களை அந்த உரிய அதிகாரி சூழ்நிலைக்கு ஏற்ப திருத்தவோ மாற்றவோ செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறார். இது எப்படி? உங்களுக்கு வேண்டிய ஒரு ஏசி இருக்கார், ஒரு ஆஃபீஸர் இருக்கார், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அவர் வந்து இன்னொரு நான் என்னால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிபந்தனையை சேர்த்து, ஏன்னா திருத்தம் பண்ணலாம் மாற்றம் பண்ணலாம், சேர்த்து இதையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான், இதையும் நீங்கள் நிறைவேற்றினாதான் உங்களுக்கு அனுமதின்னு சொன்னால் நடத்தவே முடியாது கொடுத்தவங்களால. இதை தான் நான் வந்து சுட்டி காட்டும் போது நான் மிக வந்து குறிப்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் வைத்த ஒரே வேண்டுகோள், தலைமைச் செயலாளர் அவர்கள் மிக முக்கியமாக இந்த நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும் என்று நான் சொன்ன உடனே அதை அவர் குறிப்பெடுத்தார். இப்படி நீங்கள் வந்து ஒரு தனி நபர், ஒரு தனி அதிகாரியிடம் கொண்டு போய் கடைசி கட்டமாக அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை அவரிடம் அளிக்கிறீர்கள். அவர் நாளைக்கு ஆளுங்கட்சி ஆதரவாக செயல்படலாம், அல்ல ஆளுங்கட்சி அழுத்தத்துக்கு உட்படலாம், மறுக்கலாம், எதிர்கட்சியில் புறக்கணிக்கலாம். அப்போ எங்கே போகிறது ஜனநாயகம்? ஒரு தனி நபர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளை முடிவு பண்ணுவதா? இப்போ ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஓடணுமா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் நாங்கள் வந்து வலியுறுத்தினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 10 நாட்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு மனு கொடுங்க, 5 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கரூர் சம்பவம் நடந்து போச்சு. இப்போது நான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும், என்னுடைய வந்து நான் வந்து இப்போ எதிர்ப்புகளை பதிவு செய்யணும்னா நான் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா 10 நாளுக்கு அந்த அன்றைக்கி மறுநாள் கொடுத்தா கூட கரெக்டாக 5 நாள் கழித்து அவங்க அவங்க சொல்கிற ஒரு தேதியில் அனுமதி கொடுப்பாங்க. இது ஜனநாயகங்க. நீ அதாவது உடனடியாக ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய கோரிக்கைகளும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம், மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய சேவை அது. ஆனால் நான் வந்து 10 நாள் முன்னாடி எனக்கு கொடு, 5 நாள் முன்னாடி உனக்கு கொடுப்பேன்னா அப்போ என்ன வந்து ஒரு லீசராக இந்த மாதிரி தாவேக்கா மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து மாதத்துக்கு சனிக்கிழமை கூட்டம் நடத்துகிறவங்களுக்கு பொருந்தும். இது எங்களை போன்று தினந்தோறும் மாவட்டங்களிலே, சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் தினந்தோறும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் எங்களை மாதிரி அரசியல் கட்சியில் அது பொருந்தாது. நாங்கள் வைத்த கோரிக்கை குறைந்தபட்சம் மனு கொடுத்த 48 மணி நேரத்துக்குள் நீங்கள் அனுமதி கொடுங்கள், அல்லது வந்து நிராகரிப்பதாக இருந்தால் என்ன காரணம் அதை நீங்கள் வந்து உடனடியாக வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் வரும் 10ஆம் தேதிக்குள்ளே அவர்கள் சொன்ன இன்னொரு தகவல், வரும் 10ஆம் தேதிக்குள்ளே எங்கள் தலைமைச் செயலாளருடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ஒட்டுமொத்தமான விரிவான அந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து அதை பற்றியான ஒரு விரிவான அண்ணன் சீமானுடைய அறிவுறுத்தின் பேரில் அதை நாங்கள் தயாரித்து அனுப்புவோம். அதில் நாங்கள் குறிப்பிட விரும்பும் விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் காலங்களில் தேர்தல் ஆணையம் பர்மிஷன் ஆன்லைனில் தான் கொடுக்கும். ரிஜெக்ஷனுக்கு ஏதாவது காரணங்கள் தான் ஆன்லைனில் சொல்லப்படுது. அதே போல் ஆன்லைனில் எல்லா காலத்துலையும் நீ கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். இதில் என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும்? தேர்தல் இப்போ நான் சொல்கிறேன், இப்போது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒரு மாவட்டத்தில் நாங்கள் அனுமதி கொடுத்தோம், பதிலே இல்லை. நாளைக்கு கூட்டம் இன்றைக்கி போய் காலையில் கேட்கும்போது அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடிதமே கொடுக்கலேன்றார். இல்லைங்க, உங்கள் கீழே உள்ள அதிகாரிகள் தான் வந்து வாங்கினாங்க, உங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க, நீங்கள் அதை பற்றி வந்து வாங்கினதா வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கல, நீங்கள் தரமாட்டாங்க. நீ காலத்தில் போய் தபாலில் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட் வரும், அதை நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் வரும். நேரில் போய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏசி கிட்ட கேட்குறேங்க, டிசி கிட்ட கேட்குறேங்க அப்படின்னு சொல்லி தரவே மாட்டார்கள். நடைமுறையில் என்ன நடக்குது நான் பேசுகிறேன், இவங்க உடனே மறுப்பாங்க. இல்லையா, நாங்கள்லாம் கொடுத்துருக்கோமே, இது அங்கே கொடுத்துருக்கோமே, இங்கே கொடுத்துருக்கோமே, சின்னாலப்பட்டியில் விற்றோம், தேனியில் விற்றோம் கதை சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் நீ கொண்டு போய் ஒரு ஏசி கிட்ட இந்த மாதிரி கூட்டம் நடத்தி கொடுத்தா எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் வராது. ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா உடனே அது உத்தரவு மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவர் சொல்கிறாரு, நான் வந்து வாங்கவே இல்லைன்றார். இப்போது இதுக்கு நான் எப்படி நிரூபிப்பேன்? நிரூபிக்கவே முடியாது, சண்டை தான் போடணும். ஆமாம், அப்போது அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இதே போல் தேர்தல் காலங்களில் நடைமுறை உள்ள வந்து அதே முறையை மற்ற காலம் பயன்படுத்துங்கன்றேன். அது குறிப்பிட்ட ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட்டினா மாவட்டத்துக்கு இவர் தான். அந்த மாவட்டத்தில் கூட்டம் நடத்துமா, பொதுக்கூட்டம் நடத்துமா, அவருடைய வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதன் பிறகு 48 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து அந்த ஆர்டர் ரிஜெக்டடா இல்லை அனுமதி வழங்குறாருன்ற தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து வலியுறுத்தோம். இவர்கள் இப்போது இந்த நடத்தின இந்த கூட்டம் ட்ராமானோட சொல்லலாம். இதை
எதன் அடிப்படையில்? நீதிமன்ற இடைக்கால தீர்ப்பு அடிப்படையில். நாம் தமிழர் கட்சி அந்த வழக்கிலே தன்னை ஒரு பிரதிவாதியாக இணைத்து கொண்டு நாங்கள் நீதிமன்றத்திலே நேரடியாக இது எங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளையும் எங்கள் தரப்பு வாதங்களையும் எடுத்து வைப்போம். இந்த டிராஃப்ட் இவங்க கொடுத்துருக்கிற இந்த எஸ்ஓபி கண்டிப்பாக நிராகரிக்கும் வகையில் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை வைப்போம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. ரொம்ப விரிவாகவே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்குறீங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் அடுத்தடுத்த விவரங்களை வந்து உங்களுடைய எதிர்ப்புகளையும் பதிவு பண்ணிட்டு வரீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு செவி மடுக்கிறதா என்று. எங்களுக்காக வருகனையும் கருத்துகளையும் தலைப்பின் கீழாக அளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.